ஓவிய வணக்கம். கடந்த 13ஆம் தேதி தொடங்கிய ஈரான் இஸ்ரேல் இடையிலான போர் என்பது கிட்டத்தட்ட 6 நாட்களை கடந்து மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. இந்த போரை பொறுத்தவரையில் மத்திய கிழக்கில் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உலக அளவிலும் மிகப்பெரிய தாக்கத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி வருகிறது என்று சொல்லலாம். குறிப்பாக அமெரிக்கா நிலைப்பாடு என்பதுதான் தொடக்கத்திலிருந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வந்தது. ஏனென்றால் அமெரிக்காவை பொறுத்தவரையில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்தாலும் கூட வெளிப்படையாக இந்த போரில் ஈரானை எதிர்த்து களத்தில் இறங்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்து வந்த நிலையில் நேற்றைய தினத்தில் இந்த போர் விவகாரம் தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். அந்த அறிவிப்பில் எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் கொமேனி சரணடைய வேண்டும் என்றும் போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். அதில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது என்னவென்றால், ஈரானுடைய உச்சபட்ச தலைவராக இருக்கக்கூடிய கொமேனி எங்கு இருக்கின்றார் என்பது எங்களுக்கு தெரியும், அவர் பதுங்கியிருக்கக்கூடிய இடம் எங்களுக்கு தெரியும், ஆனால் தற்போது அவரை கொல்வதற்கான திட்டம் எங்களிடம் இல்லை என்று பகிரங்கமாக தெரிவித்திருந்தார். இந்த எச்சரிக்கைக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரான் தரப்பிலும் அதிரடியான ஒரு பகிரங்க பதிலடி என்பது கொடுக்கப்பட்டது அமெரிக்காவுக்கு. அதில் அமெரிக்காவினுடைய மிரட்டலுக்கு நாங்கள் எப்போதும் அடிபணிய மாட்டோம், எங்கள் போர் முன்பை விட மிக தீவிரமாக இருக்கும் என்று தெரிவித்திருந்தார். குறிப்பாக இதுவரையில் நாங்கள் தடுப்பு மற்றும் எச்சரிக்கை நடவடிக்கை மட்டும்தான் நாங்கள் கையாண்டு வந்தோம். இனி தாக்குதல், மிகப்பெரிய அளவிலான பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையிலான தாக்குதல் என்பது தொடுப்போம் என்று ஈரான் தெரிவித்திருந்தது. ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் தெரிவித்திருந்தார். இப்படியாக இந்த போர் என்பது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மிக தீவிரமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் அமெரிக்காவை பொறுத்தவரையில் போரில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரான் மீது தாக்குதல் நடத்தலாமா என்பது தொடர்பாக அவசர கூட்டம் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது. அந்த கூட்டத்தில் தற்போது இருக்கக்கூடிய நிலவரத்தின்படி போரில் நாம் நேரடியாக தலையிட வேண்டாம் என்று அந்த ஆலோசனை கூட்டத்தில் உயர்மட்ட அதிகாரிகள், பாதுகாப்பு சார்ந்த அதிகாரிகள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இருந்தாலும் கூட ட்ரம்பை பொறுத்தவரை ஈரான் மீது போர் தொடுப்பதற்கு மிக தீவிரமாக இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றன. அதையொட்டிதான் தற்போது ஏற்கனவே 2 நாட்களுக்கு முன்பாக மத்திய கிழக்கு நோக்கி அமெரிக்காவுடைய போர் விமானங்கள் தாங்கிய கப்பல் அங்கு சென்று மத்திய கிழக்கு, அதாவது ஈரானுக்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக ஏற்கனவே ஒரு போர் விமானங்கள் தாங்கிய கப்பலும் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய அண்டை நாடுகளில் அமெரிக்காவுடைய துருப்புகள், ராணுவ துருப்புகள் எல்லாம் ஆங்காங்கு நிறுத்தப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட ஈரான் பொறுத்தவரையிலும் முழுவதுமாக ரவுண்ட் அப் செய்யப்பட்டு தயாராக அமெரிக்கா தாக்குவதற்கு தயார் நிலையில் இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை அமெரிக்கா ஏற்படுத்தியிருப்பதுதான் உலக நாடுகள் மத்தியில் அதிர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக அமெரிக்காவை பொறுத்தவரை ஈரானுடைய தலைநகர் டெஹ்ரானை தாக்குவதற்கு தயாராக இருப்பதாகவும், அமெரிக்க அதிபதி உத்தரவுக்காக காத்திருப்பதாகவும், அதற்கு முந்தைய ஏற்பாடுகள் அனைத்தும் தயாராக இருப்பதாக கூறப்படுகின்றது. ஏனென்றால் அமெரிக்காவை பொறுத்தவரையிலும் பதுங்குழிக்குள் இருக்கக்கூடிய தளங்களையும் தாக்குவதற்கான பிரத்யேக அதிக சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் எல்லாம் அமெரிக்காவிடம் இருக்கின்றன. குறிப்பாக ஈரானை பொறுத்தவரையில் தரைதளத்தில் எந்த பகுதியிலும் அவர்கள் அணு ஆயுதம் வைத்திருப்பதற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை. ஆனால் அவர்கள் மலைகளுக்கு அடியிலோ அல்லது பதுங்கு குழிகளையோ அல்லது அண்டர் கிரவுண்ட் சொல்லப்படக்கூடிய மறைவிடங்களில் இது போன்ற ஒரு பணி மேற்கொண்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கூடிய நிலையில் அதை துவம்சம் செய்வதற்குரிய பிரத்யேக ஆயுதம் அமெரிக்காவிடம் உள்ளது. குறிப்பாக அந்த பங்கர் பஸ்டர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வெடிகுண்டை பொறுத்தவரையிலும் அது கிட்டத்தட்ட 20 மாடி கட்டிடத்தின் மேல் அந்த வெடிகுண்டை வீசினாலும் கூட அது தரைதளம் வரை சென்று அங்கிருந்து வெடித்து ஒட்டுமொத்த கட்டிடமும் சுக்குநூறாகக்கூடிய அளவுக்கு அதிக சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் எல்லாமே அமெரிக்காவிடம் உள்ளது. அதையெல்லாம் இந்த போரில் அமெரிக்கா தீவிரமாக இந்த போரில் இறங்கினால் அதை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருப்பதாக சர்வதேச அளவில் ஒரு அச்சம் என்பது காணப்படுகிறது. இப்படியாக அமெரிக்காவை பொறுத்தவரையில் இன்னும் பகிரங்கமாக இந்த போரில் இறங்கவில்லை. ஆனால் அதற்கு முந்தைய ஏற்பாடுகள் அனைத்தும் தயாராக செய்துவிட்டது. அதில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது, ஏற்கனவே கூறியது போல ஈரானுக்கு அருகில் அமெரிக்காவுடைய போர் கப்பல்கள் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் தாங்கிய கப்பல் என்பது தயாராக இருக்கின்றது. ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய அண்டை நாடுகளில் அமெரிக்காவின் ராணுவ துருப்புகள் எல்லாம் தயாராக இருக்கின்றது. இப்படி ஈரானை சுற்றி வளைத்து அதை தாக்குவதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் அமெரிக்கா செய்துவிட்டது. ஆனால் தற்போது வரையில் அவர்கள் தாக்க தொடங்கவில்லை. ஒருவேளை நிலைமை என்பது மிக தீவிரமாக சென்று அமெரிக்காவுக்கு எதிராக ஈரான் ஏதேனும் நடவடிக்கை மேற்கொண்டாலோ, அச்சுறுத்தல் என்பது மேற்கொண்டாலோ, அல்லது அமெரிக்காவுடைய கட்டளைக்கு ஈரான் அடிபடியாமல் போனாலோ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் போரை தொடுப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது. ஓவியா.